ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாதம் ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார், சுக்கிரன் உச்சமடைகிறார். இதனால் உங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சனி சுக்கிரன் சேர்க்கை. இதில் என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா, மறைவு ஸ்தானங்கள் அல்லது உங்களுடைய இடுப்பு பகுதியில், பின்னிடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்பைனல் கார்டு சம்பந்தமாக இந்த உங்களுடைய பின் இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ அல்லது எங்கேயாவது வீட்டில் இல்லை தண்ணி இருக்கிற ஏரியாவில் நடக்கிறீங்க அப்படின்னா வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை செயல்படுத்தி அதில் உங்களுக்கு லாபத்தை பெருக்குவதற்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய குடும்ப கௌரவத்துக்காக அதை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுத்து வெற்றி காண்பார்கள். இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சில முக்கிய முடிவுகள் அல்லது அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணணும் அல்லது கொஞ்சம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இழுபறி நிலைமையில் இருக்கிறவங்க, இல்லை நீண்ட நாட்களாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இப்பொழுது இந்த மாதத்தில் சில கடன் வாங்கியாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள், உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக இந்த குடும்ப தலைவிகள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவார்கள். அதனால் வாழ்க்கை துணையுடன் ஒரு சின்ன வாக்குவாதம், என் தம்பிக்கு இந்த மாதிரி இருக்குப்பா,
நான் வந்து என்ன பண்ணுறது, நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கணவரிடமோ மனைவியிடமோ ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் துலாம் ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய உத்தியோக ரீதியான பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், மீடியா துறை நண்பர்கள்லாம் தேவையில்லாத சில கெட்ட பெயர் சம்பாதிப்பீங்க. ஆனால் அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் பெண்கள் தங்களுடைய நட்பு ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா மாத பிற்பகுதியில் 25ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய லவ் அஃபேரில் ஒரு சிறு பிளவு ஏற்படுறதுக்கான, பிரிவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அது காரணம் என்னென்னா, உங்களுக்கு தேவையில்லாமல் உங்கள் பேரில் ஒரு குற்றத்தை சுமத்தி விட்டு தான் அவங்க வெளியில் செல்வாங்க. அதனால் அவங்க போயிட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா தைரியமாக இல்லைங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் மத்தியபுரீஸ்வரர்னு இருக்கார் கரூர் பக்கத்தில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் அவசியம் தேவைப்படும். அதனால் காமாட்சி அம்மன் அல்லது அந்த மத்தியபுரீஸ்வரர் அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.